தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஆட்சி என்றால் அதிகாரமல்ல, மக்களின் வாழ்க்கை என்பதை காட்டிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் நம்பினார், ஆட்சி என்பது கோப்புகளில் அல்ல, மக்களின் வயிற்றிலும் கல்வியிலும் வாழ்விலும் இருக்க வேண்டும் என்று. சத்துணவு திட்டம் தானமல்ல, சமூக நீதிக்கான முதலீடு. பசித்த வயிற்றுக்கு உணவு, படிப்பிற்கு வாய்ப்பு எம்ஜிஆர் ஆட்சியின் அடையாளம். சமூக நீதி முழக்கமில்லை, செயல்பாடு. பிற்படுத்தப்பட்ட ஏழைகள், சிறுபான்மையினர் எல்லோருக்குமான அரசின் பாதுகாப்பு. வேகமான முடிவுகள், கண்காணிக்கப்பட்ட நல திட்டங்கள், ஊழலுக்கு இடமில்லா நிர்வாகம். எம்ஜிஆர் ஆட்சி நம்பகமான ஆட்சி. எளிமையாக வாழ்ந்தார், எளிமையாக பேசினார், மக்களில் ஒருவராக ஆட்சி செய்தார். பெண்களின் மரியாதை, குழந்தைகளின் எதிர்காலம் எம்ஜிஆருக்கு அரசியல் அல்ல, பொறுப்பு. அன்று மக்களுக்கான ஆட்சி, இன்று அதிகாரத்திற்கான அரசியல். எம்ஜிஆர் கட்டிய மனிதநேய ஆட்சிக்கு எதிராக மக்களை மறந்த தீய சக்தி திமுக. எம்ஜிஆர் ஒரு முதல்வர் அல்ல, மக்களின் காவலர். எம்ஜிஆர் ஆட்சி உயிரோடு இருக்க வேண்டும். அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டும் என்பதே மக்களின் எண்ணம்.